அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் திருமயம் தெற்கு ஒன்றிய சிறுபான்மை பிரிவு செயலாளரும் முன்னாள் அஇஅதிமுக ஒன்றிய குழு உறுப்பினர், புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சர் கபடி கழக செயலாளரும் சமூக ஆர்வலருமான திரு ஜபகர் அலி அவர்கள் சமூக விரோதிகளால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. கனிம வள கொள்ளை தொடர்பாக திருமயம் வட்டாட்சியரை சந்தித்து புகார் செய்து 15 நாட்களுக்கும் மேலாக ஆகியும் மாவட்ட கனிம வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பலமுறை புகார் செய்தும் மாவட்ட ஆட்சியரிடமே புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தற்போது அவரை சமூக விரோதிகள் லாரி ஏற்றி படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த கொலை குற்றத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகள் கனிம வள கொள்ளையர்களை விட்டுவிட்டு லாரி டிரைவர் உள்ளிட்டவர்களை மட்டும் கைது செய்து வழக்கை திசை திருப்பி வருகிறது இந்த அரசு. கனிம வள கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்தவரை காட்டிக் கொடுத்து மிக மிக மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது திமுக அரசு. ஜபகர் அலி அவர்கள் இறப்புக்கு நீதி வேண்டும், கனிம வள கொள்ளையர்கள் மட்டுமின்றி அவர் கொடுத்த புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்த அனைத்து அதிகாரிகளும் அவரது மரணத்திற்கு பொறுப்பு. உரிய விசாரணை நடத்தி அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் என்றால் மாற்று இடத்தை நடிகர் விஜய் கூறுவாரா என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகளின் எண்ணிக்கை மட்டும் 2.5 கோடி. அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை மேலும் மேலும் அதிகமாகும். கிட்டத்தட்ட 10 கோடியை எட்டலாம். பரந்தூர் மக்களை சமாதானப்படுத்தி நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கையில் திமுக அரசு இறங்குமா என்ற விஷயத்திற்கு நான் போக விரும்பவில்லை. ஆனால் சென்னைக்கு புதிய விமான நிலையம் அவசியம். எனவே இந்த விஷயத்தில் நடிகர் விஜய் எந்த ஆலோசனை வழங்கினாலும் அதை மாநில அரசிடம்தான் கூற வேண்டும். பரந்தூர் நிலத்தையே தேர்வு செய்து மத்திய அரசுக்கு அனுப்புமா அல்லது மாற்று இடம் என்று மறுபரிசீலனை செய்யுமா என்பதை மாநில அரசு முடிவு செய்யும். மாநில அரசின் பரிந்துரையைத்தான் மத்திய அரசு தேர்வு செய்யும். இப்போது பரந்தூர் பிரச்சனைக்கு நடிகர் விஜய் தீர்வு காண வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான மாற்று என்ன என்பதை அவர் கூற வேண்டும். பரந்தூர் மக்களுக்காக நாங்களும் இருக்கிறோம், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். மக்களின் கோரிக்கை நியாயமானது என்பதை நாங்கள் பல முறை கூறிவிட்டோம். தமிழக அரசு தான் விளக்கம் அளிக்க வேண்டும். வெகு சாதாரணமாக மத்திய அரசு மீது பழி போடுவது என்பது நல்ல அரசியலுக்கு அழகல்ல, அரசியல் முதிர்ச்சியும் அல்ல என்று நான் கூறுவேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். திமுக சட்டத்துறை மாநாட்டில் அமைச்சர் பொன்முடி பிராமணர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசியுள்ளார். அது கண்டிக்கத்தக்கது. நீதிபதிகள் வழக்கறிஞர்களாக வேறு ஜாதியினர் வரக்கூடாது என எந்த பிராமணரும் சொல்லவில்லை. அவர்கள் படிக்கக்கூடாது என்றும் தடுக்கவில்லை. அம்பேத்கருக்கு குருவாக இருந்தவர் பிராமணர்கள் மற்ற சமூகத்தினரை முன்னேற விடவில்லை என பொய்யான குற்றச்சாட்டை அமைச்சர் வைத்தது திட்டமிட்ட பேச்சு. திமுகவுக்கு வரவு செலவு பார்க்க ஆடிட்டராக, தேர்தல் வெற்றி பெற ஆலோசகராக, கட்சி நிகழ்ச்சி முதல் பிறப்பு இறப்பு வரை அனைத்து குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் பிராமணர்கள் தேவை. ஆனால் மேடை ஏறினால் பிராமணர்கள் கசக்கிறார்கள். தேசபக்தி உள்ள பிராமணரை வந்தியர்கள் என்கின்றனர். இதுதான் சமூக நல்லிணக்கமா? தாழ்த்தப்பட்ட சமூகத்தை தவறாக பேசினால் எப்படி பிசிஆர் சட்டம் பாய்கிறதோ அதே போல பிராமணர் சமூகத்தை தவறாக பேசினாலும் பாயும் வகையில் புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும் என சோலைக்கண்ணன் கூறியுள்ளார். நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு விசாரிக்கும் வழக்கு குறித்து தவறான தகவல்களை பரப்பியதாக அளித்த புகார் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சவுக்கு சங்கரை டிசம்பர் 24 கைது செய்தனர். அவரது ஜாமீன் மனுக்கள் கீழமை நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி GR சுவாமிநாதன் முன் ஜாமீன் கோரிய மனு விசாரணைக்கு வந்தது. விசாரித்த நீதிபதி ஜனவரி 17ஆம் தேதியன்று ஜாமீன் வழங்கியதுடன் போலீசாருக்கு கண்டனமும் தெரிவித்தார். கோர்ட்டில் சுய உறுதிமொழி ஆவணம் சமர்ப்பித்தல் தொடர்பான தொழில்நுட்ப ரீதியான காரணங்களால் அவரது விடுதலை தாமதமானது. இதையடுத்து ஜாமீன் உத்தரவில் மாறுதல் செய்து நீதிபதி சுவாமிநாதன் நேற்று உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவு இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டவுடன் சிறை அதிகாரிகள் மனுதாரரை விடுதலை செய்ய வேண்டும். சான்றளிக்கப்பட்ட நகலின் வருகைக்காக காத்திருக்க தேவையில்லை என்று நீதிபதி உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் நேற்று மாலை சவுக்கு சங்கர் விடுதலை செய்யப்பட்டார். புதிய விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் கிராம மக்களை சந்தித்து ஆதரவு தெரிவிக்க விஜய் பரந்தூர் புறப்பட்டார். அவர் நீலாங்கரையில் தனது இல்லத்தில் இருந்து புறப்பட்டார். இதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் காஞ்சிபுரம் மாவட்ட போலீசார் அனுமதி அளித்தனர். தொண்டர்கள் தூக்கி வீசிய கட்சி துண்டனை விஜய் தோளில் அணிந்து கொண்டார். கையில் தாவேகா கொடி, கழுத்தில் கட்சி துண்டை அணிந்து விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் பேசிய விஜய், ஆட்சியர்களுக்கு ஒரு சில கேள்விகள். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீர்கள். அதே நிலைப்பாட்டை தானே இங்கே எதிர்த்திருக்க வேண்டும். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளும் கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? எனக்கு புரியவில்லையே. இனிமேலும் உங்கள் நாடகத்தை பார்த்து மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். நீங்கள் உங்களின் வசதிக்காக அவர்களோடு நிற்பதும் நிற்காமல் இருப்பதும், நாடகம் ஆடுவதும் நாடகம் ஆடாமல் இருப்பதையும் நிறுத்த வேண்டும். நம்புகிற மாதிரி நாடகம் ஆடுவதில் தான் நீங்கள் கில்லாடியாச்சே. விமான நிலையத்திற்காக ஆய்வு செய்த இடத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என ஒன்றிய மாநில அரசுக்கு வலியுறுத்துகிறேன் என்று விஜய் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் பாஜகவில் உட்கட்சி தேர்தல் நடந்து வருகிறது. அந்த வகையில் பாஜகவில் நடைபெற்ற உட்கட்சி தேர்தலின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 33 மாவட்டங்களுக்கு புதிய தலைவர்களை நியமித்து அந்த கட்சியின் மாநில தேர்தல் அதிகாரி M. சக்கரவர்த்தி அறிவித்துள்ளார். இதில் ஜோஹோ நிறுவனத்தின் ஸ்ரீதர், வேம்புவின் ஆதரவாளர் ஆனந்தன் ஐயாசாமிக்கு
பதவி வழங்கப்பட்டுள்ளது. புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள மாவட்ட தலைவர்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படுகிறது. மாவட்ட தலைவர் நியமனத்தை தொடர்ந்து மாநில தலைவர், தேசிய தலைவர் தேர்தல்கள் நடைபெற உள்ளன. அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் தான் அதிகமாக மாவட்ட தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் நடக்கும் பாஜக மாநில தலைவர் தேர்தலிலும் மீண்டும் அண்ணாமலையே அந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த தலைவர்களுக்கு பாஜக நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். கேரளாவில் விஷம் கொடுத்து காதலனை கொலை செய்த வழக்கில் காதலி கிருஷ்ணாவுக்கு தூக்கு தண்டனை விதித்து நெய்யாற்றின் கரை கூடுதல் அமர்வு கோர்ட் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த வழக்கு நெய்யாற்றின் கரை கூடுதல் அமர்வு கோர்ட்டில் நடைபெற்று வந்தது. பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகு குற்றம் சாட்டப்பட்ட கிரீஷ்மா அவரது தாய்மாமன் நிர்மல்குமார் நாயரை குற்றவாளிகளாக கோர்ட் அறிவித்தது. கிரீஷ்மாவின் தாயார் சிந்து விடுதலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கான தண்டனை விவரத்தை கோர்ட் நேற்று அறிவித்தது. அதன்படி காதலி கிரீஷ்மாவுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் அவரது தாய் மாமன் நிர்மல்குமார் நாயருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.